வணக்கம்மா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நாளைக்கு டாக்ஸ்க்குலாம் ஃபுட்டு வச்சாச்சு. இன்னும் ஒரு 4 பேர் பெண்டிங் இருக்காங்க, ஃபீட் ஆகிட்டு. ஒரு சிலர்லாம் பார்த்தேன், எப்போ பார்த்தாலும் கஷ்டம் 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 கஷ்டன்றாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் துன்பம் துன்பம் துன்பம்? எப்போவுமே நீங்கள் ஒரு சின்ன வயசில் படித்தது வாழ்க வளமுடன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8th இருக்கப்போ ஸ்கூலில் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில இந்த சாய்பாபா சாய்பாபாலாம் நான் போயிட்டேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு சொற்பொழிவு ஆற்றினோம். நீங்கள் என்ன அதில் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ தான் நடுவில் அதெல்லாம் ஃபீல் பண்ணி வந்தேன். இப்போ பார்த்தாலும் துன்பம் 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 ஏன் சொல்லிகிட்டே இருக்கீங்களா? அது வந்து அது போலவே சாமி சுகபோகானந்தா அவரோட புக்கை படிச்சிருக்கேன். அவரும் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்றாங்க. எப்போவுமே வந்து நீங்கள் சந்தோஷமான மனநிலையை கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது லைஃப் சந்தோஷமாகவே இருக்கும். ஒரு விஷயம் அது உங்களுக்கு துன்பம்னு நினைக்கிறீங்களா, இந்த நேஷ்னல் ஜியோகிராஃபி மாதிரி இந்த டிவி பார்க்குற மாதிரி நீங்கள் வெளியிலேருந்து அந்த விஷயத்த பாருங்கள், அது செம்ம காமெடி பீஸாக இருக்கும். எல்லாமே தான் நமக்கு துன்பமாக இருக்கிற விஷயம் ஒரு சிலருக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் அது வெளியிலேருந்து பாருங்கள், அது போய்டும். நான் கூட அது இப்படி தான் அதை ப்ராக்டிக்கலில் வந்துட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் அதிகமாக நடக்கும். அதனால் எப்போவுமே ஹாப்பி மூமெண்ட்டாக இருங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் கொடுக்கும். எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், 4 பேர் சந்தோஷமாக இருக்கணும், கொடுக்கணும்னு நினச்சிட்டாவே நம்ம வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். நம்ம எங்கே வாங்க போகிறது, கொடுக்கணும்னு மனநிலை வந்துட்டாவே நான் ஹாப்பியாகவே தான் இருப்பேன். வாங்குறவனுக்கு தான் கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் தயவுசெய்து வாங்கிறத நிப்பாட்டிட்டு என்னவோ நம்மளால் முடிஞ்ச ரூபாவோ கொடுங்க. அது ஏதோ ஒரு ஜீவனுக்கு நீங்கள் உதவி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து காப்பாற்றிட்டே இருக்கும். அதனால் வாங்கிறத நிப்பாட்டுங்க, கொடுக்க பழகுங்க. நம்மளோட தமிழோட பண்பாடு உயிர்மை காப்பது, அதாவது உயிர்களை காப்பது. அதனால் கொடுத்து பழகுங்க, துன்பம் தானாக உலகி போய்டும். அதை டிவியில் இருக்கிற மாதிரி நேஷ்னல் எப்படி வந்து நீங்கள் டிவி நேஷ்னல் ஜியோகிராஃபி பார்க்குறீங்க, ஒரு நாடகம் பாருங்க, அதுக்குள்ளே போகாமல் வெளியிலேருந்து ஒரு துன்பம் அந்த மாதிரி பார்க்குறீங்க, அதே மாதிரி பாருங்கள். ஆனால் வந்த வழி தெரியாமல் போயிடும். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க மாதிரி நினைங்க. நல்லா ஃபுட்டு சமைச்சு உங்களுக்கு என்ன பிடிச்சிதோ அது பிடிச்சி சாப்பிடுங்க. என்ன இருக்குதோ சந்தோஷமாக மனநிலையில் இருங்க. அந்த சந்தோஷம் பணத்தோட ஃபார்முலாவே சந்தோஷமாக இருந்தீங்கன்னா தானாக கிட்ட வந்து சேரும். அது உங்களை பார்த்து சிரிக்கும். எப்போ நீங்கள் ஆணவமாக இருக்கீங்களோ அது உங்களை விட்டு போயிடும். பணத்தோட ஃபார்முலாவே தான். நீங்கள் எவ்வளோ ஆணவம் தான் பணத்தோட எல்லை. நீங்கள் ஆணவமாக இருந்தீங்கன்னா அதான் ஓஹோ இதான் உங்களுக்கு தகுதியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடும். அதை பார்த்து சிரிச்சிங்கன்னா அது கூடயே இருக்கும். நல்லா உங்களுக்குள்ளேயே இது யோசிச்சு பாருங்கள். ஏன்னா பணம் தான் ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்குன்னு வச்சிங்கன்னா அது தப்பான விஷயம். சந்தோஷமாக இருந்தால் தான் பணம் வரும். அதனால் எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. துன்பத்தை நினச்சி போகாதீங்க. வாழ்க்கை நல்லா இருங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. ஹாப்பி. பாய்.